வணக்கம், நான் குணா மதிவாணன், சிம்பிளி கரண்ட் அஃபேர்ஸினுடைய ஃபவுண்டர் டைரக்டர். நம்ம யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் ப்ரிலிம்ஸ் 2026 எக்ஸாம்ஸை டார்கெட் பண்ணி கரண்ட் அஃபேர்ஸ் ஹெட்லிஸ்ட் சீரீஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது வரைக்கும் 4 டாபிக் பண்ணியிருக்கேன். பார்க்கலன்னா போய் பாருங்கள். இன்றைக்கி நம்ம 5th டாபிக் பார்க்கலாம். ரொம்ப முக்கியமான, ரொம்ப ஈஸியான டாபிக், பிரைம் மினிஸ்டர் எம்ப்ளாய்மெண்ட் ஜெனரேஷன் ப்ரோக்ராம். இது யூபிஎஸ்சி ஆஸ்பிரன்ஸ்க்கு மட்டும் இல்லை, ஜென்ரலாக யாருக்கெல்லாம் பிஸ்னஸ் பண்ணணும் ஆனால் அவ்வளோவா கையில் காசு இல்லை அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு இந்த ஸ்கீம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு கூட நீங்கள் ஷேர் பண்ணலாம். சரி, இந்த பிஎம்இஜிபியை புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுவோம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு குணாவை எடுத்துக்கலாம். நம்ம குணாவே எடுத்துக்கலாமே. ஸோ குணாவுக்கு ஒரு பிஸ்னஸ் பண்ணணுன்னு ரொம்ப ஆசை. அப்போதும் அவருக்கு நல்ல ஐடியாலாம் இருக்குது, நல்ல பிஸ்னஸ் ஐடியா இருக்குது. சரிங்களா? என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, அவர் தான் ஃபஸ்ட்டு ஜெனரேஷன். அவங்க குடும்பத்திலேயே அவர் தான் முதல் தலைமுறை பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு. அதனால் அவங்க அப்பா அம்மாக்கோ, அவங்க தாத்தா பாட்டிக்கோ அவங்களுக்கு பிஸ்னஸ் பற்றின ஒரு ஐடியா இல்லை. அது மட்டும் இல்லை, குணா கிட்ட அவ்வளோவா பணமும் இல்லை. குணா கிட்ட ஐடியா தான் இருக்குது. முதல் தலைமுறை தொழில் புரிவராக இருக்கார். அண்டு அவர்கிட்ட காசு கம்மியாக இருக்கார். காசு இல்லைன்னே வச்சுப்போம். சரிங்களா? இதில் ஒரு முக்கியமான விஷயம் நம்ம நோட் பண்ணணும். இந்த ஐடியா ஒரு நான் ஃபார்ம் செக்டராக இருக்குதுன்னு வச்சுப்போமே, ரொம்ப நல்லது. நான் ஃபார்ம் செக்டர், அதாவது விவசாயம் அல்லாத தொழில் பண்ணுற ஒரு ஐடியா வச்சுருக்காரு. அவர் ஒரு முதல் தலைமுறை தொழில் புரிவோராக இருக்கார். பிஸ்னஸ் பண்ணணும்னு ஆசை இருக்குது. ஃபஸ்ட் ஜெனரேஷன் ஆண்டர்ப்ரனர் ஆகணும்னு ஆசைப்படுறாரு. கையில் கொஞ்சம் காசு கம்மியாக இருக்குது, இல்லை காசே இல்லைன்னு கூட வச்சுக்கலாம். சரிங்களா? இந்த மாதிரி சிச்சுவேஷனில் கவர்மெண்ட் இந்த பிஎம்இஜிபி ஸ்கீம் மூலயமா கிட்டத்தட்ட 17,50,000 ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு சப்சிடியாக கொடுத்து சப்போர்ட் பண்ண வில்லிங்காக இருக்காங்க. அதான் இந்த பிஎம்இஜிபி ஸ்கீம். நம்ம புரிஞ்சுக்க ட்ரை பண்ணலாம். இப்போ நம்ம குணாவை என்ன பண்ணலான்னா, குணா ஒரு ஷெட்யூல்டு ட்ரைபுன்னு வச்சுக்கலாம். சரிங்களா? குணாவை ஷெட்யூல்டு ட்ரைபுன்னு நம்ம அஸ்யூம் பண்ணிக்கலாம். அவர் ரூரல் ஏரியாவில், ஒரு கிராமப்புறத்தில் தான் அவர் பிஸ்னஸ் பண்ணணும், தொழில் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறாரு. ஸோ குணா ஒரு ஷெட்யூல்டு ட்ரைப். குணா ரூரல் ஏரியாவில் தொழில் பண்ணணும்னு நினைக்கிறாரு. நான் ஃபார்ம் செக்டாரில் தொழில் பண்ண போகிறாரு. அவர் ஃபஸ்ட் ஜெனரேஷன் ஆண்டர்ப்ரனராக இருக்கார். இதெல்லாம் கண்டிஷன். இதெல்லாம் யூபிஎஸ்சியில் ஒரு ஸ்டேட்மெண்ட்டாகவும் கேட்டுடலாம். சரிங்களா? கதை மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஆனால் இது எல்லாமே கொஸ்டின் பொட்டென்ஷியல் ஏரியாஸ். அதை தான் கதை மாதிரி பில்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். சரிங்களா? ரூரலில் இருக்கார். இப்படி இருக்கும் பொழுது கவர்மெண்ட் சொல்கிறாங்க, குணா மேனுஃபேக்சரிங் செக்டாரில், ஸோ குணாவுக்கு மேனுஃபேக்சரிங் செக்டாரில் தான் தொழில் புரியணும். அவர் ஏதோ ஒரு உற்பத்தி தொழில் தான் ஆரம்பிக்க போகிறாரு மேனுஃபேக்சரிங் செக்டாரில். அப்போ குணாவோட பிளான், குணாவோட ஐடியா பார்த்திங்கன்னா, கிட்டத்தட்ட 50 லட்ச ரூபாய் மதிப்புள்ள முதலீடு பண்ணணும்னு நினைக்கிறாரு. குணா 50 லட்ச ரூபாய் மதிப்புள்ள முதலீடு மேனுஃபேக்சரிங் செக்டாரில் பண்ணணும்னு நினைக்கிறாரு. நான் ஃபார்ம் செக்டர், ஆப்வியஸ்லி ஃபஸ்ட் ஜெனரேஷன், ரூரல் பேக்ரவுண்ட், ஷெட்யூல் ட்ரைப். இப்படி இருந்தால் கவர்மெண்ட் என்ன சொல்கிறாங்க தெரியுமா? குணா ஒன்றும் கவலைப்படாதீங்க, உங்கள் டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ? 50 லட்சம். அந்த 50 லட்சத்தில் வெறும் 5%, இந்த 50 லட்சத்தில் வெறும் 5% மட்டும் குணா கொடுத்தா போதும். அதாவது குணா பாக்கெட்லேருந்து இந்த 50 லட்சத்தில் 5%ங்கிறது எவ்வளோங்க? 2.5 லட்சம். 2.5 லட்ச ரூபாய் குணா கொடுத்தா போதும். இந்த 50 லட்சத்தில் 17,50,000 ரூபாய், அதாவது 35%, அந்த 50 லட்ச ரூபா மதிப்புள்ள தொழிலில் 35% கவர்மெண்ட் சப்சிடியாக கொடுக்குறாங்க. கவர்மெண்ட் சப்சிடியாக கொடுக்குறாங்க. சரிங்களா? அப்போ மீதி எவ்வளோ இருக்கு? மீதி 30 லட்ச ரூபாய் இருக்கு இல்லையா? மீதி 30 லட்ச ரூபாய் தேவைப்படுது இல்லையா? இந்த 30 லட்ச ரூபாய் கவர்மெண்ட்டே பேங்க்கில் உங்களுக்கு லோனாகவும் அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க. எந்த பேங்க் சார்? கவர்மெண்ட் பேங்க், ப்ரைவேட் பேங்க், கோஆப்ரேட்டிவ் பேங்க். ஸோ குணா ஒரு ஷெட்யூல்டு ட்ரைப், 50 லட்ச ரூபா மதிப்புள்ள இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் வச்சுருக்காரு. சரிங்களா? அப்போது அவர் என்ன சொல்கிறார்? கவர்மெண்ட் சொல்கிறாங்க, சரி குணா கவலைப்படாதீங்க, உங்கள்கிட்ட காசு இல்லை, ஃபஸ்ட் ஜெனரேஷன் ஆண்டர்ப்ரனராக இருக்கீங்க, நான் சப்போர்ட் பண்ணுறேன். நீங்கள் 5% மட்டும் காசு கொண்டு வாங்க, 35% காசை நான் தரேன், மீதி இருக்கிற காசை பேங்க்கு கொடுக்கும். நீங்கள் லோன் கட்டணும், நீங்கள் லோன்லாம் கட்டணும். சரிங்களா? நீங்கள் இஎம்ஐலாம் கட்டணும். இந்த மாதிரி ஒரு அற்புதமான ஸ்கீம் எவ்வளோ பேருக்கு தெரியும்?
இது வெறும் ஷெட்யூல் ட்ரைபுக்கு மட்டும்தானா, இது வெறும் ரூரல் ஏரியாவுக்கு மட்டும்தானா? அப்படி தான் கிடையாது. இங்கே தான் நம்ம கிளாஸிஃபிகேஷன் புரிஞ்சுக்கலாம். இப்போது ஒரு வேளை நீங்கள் ஜென்ரல் கேட்டகரியை சேர்ந்தவங்களாக இருக்கீங்கன்னு வச்சுக்கலாமே. இது எல்லாருக்குமே இந்த ஸ்கீம் இருக்குது. என்ன சின்ன சின்ன டிஃப்ரென்சஸ் இருக்குது. நீங்கள் ஒரு ஜென்ரல் கேட்டகரியை சேர்ந்தவங்களாக இருக்கீங்கன்னு வச்சுக்கலாம், அது ஒரு கிளாஸிஃபிகேஷன், சரிங்களா? இல்லை நீங்கள் ஒரு ஸ்பெஷல் கேட்டகரினா எஸ்சியாக இருக்கலாம், ஷெட்யூல் கேஸ்ட் வகுப்பை சேர்ந்தவங்களாக இருக்கலாம், இல்லை ஷெட்யூல் ட்ரைபாக இருக்கலாம், இல்லை அதர் பேக்வேர்ட் கிளாஸஸாக இருக்கலாம், இல்லை விமனாக இருக்கலாம், இல்லை ஃபிசிக்கலி சேலஞ்சாக இருக்கலாம். இந்த மாதிரி நிறைய குரூப் இருக்குது. அவங்க எல்லாருமே ஸ்பெஷல் கேட்டகரின்னு கொண்டு வந்துட்டாங்க. மீதியை ஜென்ரல் கேட்டகரின்னு வச்சுருக்காங்க, சரிங்களா? இப்போது நீங்கள் ஜென்ரல் கேட்டகரியாக இருக்கீங்க அப்படின்னா உங்கள் பேக்கெட்லேருந்து அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டில் 10% நீங்கள் போடணும். ஜென்ரல் கேட்டகரியாக இருந்தீங்கன்னா உங்கள் பேக்கெட்லேருந்து 50 லட்ச ரூபா மதிப்புள்ள ஒரு தொழில் பிளான் உங்கள்கிட்ட இருக்குன்னா உங்கள் பேக்கெட்லேருந்து 5 லட்ச ரூபா நீங்கள் போடணும். இதே நீங்கள் ஸ்பெஷல் கேட்டகரியாக இருந்தீங்கன்னா 5% போதும். 50 லட்ச ரூபா மதிப்புள்ள தொழில்னா நீங்கள் 2.5 லட்ச ரூபா உங்கள் பேக்கெட்லேருந்து போட்டால் போதும். இது ஃபஸ்ட்டு சப்போர்ட், சரிங்களா? அடுத்தது, நீங்கள் அர்பன் ஏரியாஸ், உங்கள் தொழிலை நீங்கள் நகர பகுதியில் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறீங்கன்னு வச்சுப்போமே. அப்போது நீங்கள் ஜென்ரல் கேட்டகரியாக இருந்தால் உங்களுக்கு 15% வரைக்கும் கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ண வராங்க. உங்களுக்கு 15%, 50 லட்ச ரூபாயில் உங்களுக்கு 7.5 லட்சம் வரைக்கும், 7.5 lakhs வரைக்கும் கவர்மெண்ட் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. இதே நீங்கள் ஸ்பெஷல் கேட்டகரி அர்பனில் தான், நகரத்தில் தான் நீங்கள் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா 25%, உங்களுக்கு 25% வரைக்கும் கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ண வருவாங்க. கிட்டத்தட்ட 12.5 lakhs வரைக்கும் கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ண வருவாங்க, சரிங்களா? ஒருவேளை ரூரல் ஏரியாஸ் நீங்கள் ஜென்ரல் கேட்டகரி தான், ஆனால் நீங்கள் கிராமப்புறத்தில் இந்த தொழில் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா உங்களுக்கு கவர்மெண்ட் 25% வரைக்கும் சப்சிடி கொடுக்குறாங்க. இதே நீங்கள் ஸ்பெஷல் கேட்டகரி கிராமத்தில் ஆரம்பிக்கணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு 35% வரைக்கும் கவர்மெண்ட் சப்சிடி கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் ஒரு ஷெட்யூல் ட்ரைபாக இருக்கிற பட்சத்தில், இல்லை ஒரு விமனாக இருக்கிற பட்சத்தில், இல்லை ஒரு ஷெட்யூல் கேஸ்ட் ஆர் ஓபிசியாக இருக்கிற பட்சத்தில் உங்கள்கிட்ட ஒரு நல்ல ஐடியா இருக்குது, அதோடைய இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் 50 lakhs வரைக்கும் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் கிட்டத்தட்ட 17,50,000 ரூபாய் வரைக்கும் நீங்கள் கவர்மெண்ட்டோடைய சப்போர்ட் எடுத்துக்க முடியும், சரிங்களா? இங்கே என்ன தெரிஞ்சுக்கணுன்னா, ரெண்டாக பிரிச்சுட்டாங்க இந்த ஜாப் ஐடியாஸ் இருக்கு இல்லையா, அது ஒன்று மேனுஃபேக்சரிங் செக்டராக பிரிச்சிருக்காங்க, இன்னொன்று சர்வீஸ் செக்டராக பிரிச்சிருக்காங்க. மேனுஃபேக்சரிங் செக்டார்னா அதிகபட்சம் உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் 50 லட்சம் வரைக்கும் போகலாம். அதிகபட்சம் உங்களுடைய பிளான் ஐடியா 50 லட்சம் வர்த்தாக இருக்கலாம். சர்வீஸ் செக்டார்னா அதிகபட்சம் 20 லட்சம் தான். இப்போ குணாவே வந்துட்டு ஒரு உற்பத்தி தயாரிப்பில் ஈடுபட போகிறாரு அப்படின்னா அவருக்கு 50 லட்ச ரூபாய் வரைக்கும் அப்பர் லிமிட் இருக்குது. அந்த 50 லட்சத்தில் கவர்மெண்ட் 35% வரைக்கும் சப்சிடி கொடுப்பாங்க. இதே சர்வீஸ் செக்டார், இப்போ குணா வந்துட்டு இப்போ சிம்பிளி கரண்ட் அஃபேர்ஸ் ஆரம்பிச்சிருக்காரு. சிம்பிளி கரண்ட் அஃபேர்ஸ் இந்த கோச்சிங் இண்டஸ்ட்ரி பார்த்திங்கன்னா அது சர்வீஸ் செக்டாரில் வரும். அப்படி இருக்கிற பட்சத்தில் அதிகபட்சமாக இந்த ஸ்கீம் மூலயமா 20 லட்ச ரூபாய் வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணலாம். இதில் ஒரு 35%, அது டிபெண்ட்ஸ், நான் எங்கே ஆரம்பிக்கிறேன், நான் எந்த வகுப்பை சேர்ந்ததுங்கிறத பொறுத்து அது 15% 35% வரைக்கும் நமக்கு வேரியேஷன் இருக்கும், ரைட்? இதுதாங்க பிரைம் மினிஸ்டர் எம்ப்ளாய்மெண்ட் ஜெனரேஷன் ப்ரோக்ராம், ரைட்? 2008-2009 கொண்டு வந்த ஸ்கீம். இது வந்து எம்எஸ்எம்இ மினிஸ்ட்ரி கீழே வர ஸ்கீம். ஆனால் அது ஆக்சுவலாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது KVIC, காதி அண்ட் வில்லேஜ் இண்டஸ்ட்ரி கமிஷன். காதி அண்ட் வில்லேஜ் இண்டஸ்ட்ரி கமிஷன் எம்எஸ்எம்இ மினிஸ்ட்ரி கீழே தான் இருக்குது. இங்கே லோன்ஸ் யார் கொடுப்பா? உங்களுக்கு பப்ளிக் செக்டார் பேங்க்ஸ், ப்ரைவேட் செக்டார் பேங்க்ஸ், ரைட், கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸ், இவங்க எல்லாருமே அவங்க கொடுப்பாங்க. இந்த நோட்ஸ்லாம் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். லிங்க் நான் கொடுத்துட்றேன் டிஸ்கிரிப்ஷனில், நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம், சரிங்களா? ஸோ நீங்கள் ஒரு மைக்ரோ என்டர்பிரைஸ் ஒரு பிஸ்னஸ் தான் நீங்கள் ஆரம்பிக்கணும் இந்த ப்ரோக்ராம் மூலயமா. சார் அது என்ன மைக்ரோ ஸ்மால் மீடியம் MSME நம்ம சொல்கிறோம் இல்லையா, அப்படின்னா என்ன சார்? இன்னொரு வீடியோவில் நான் தெளிவாக MSME பற்றி மட்டுமே பேசுகிறேன். இங்கே உங்களுக்கு இப்போதைக்கு ஒரு புரிதலுக்காக எப்படி MSME ஸ்மால் என்டர்பிரைஸ்னால் என்ன, மீடியம் என்டர்பிரைஸ்னால் என்ன, மைக்ரோ என்டர்பிரைஸ்னால் என்ன அப்படிங்கிற கிளாஸிஃபிகேஷனை மட்டும் நான் கொடுத்துருக்கேன், சரிங்களா? இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் டேர்ன் ஓவரை வச்சு தான் ஒரு என்டர்பிரைஸை மைக்ரோ ஸ்மால் மீடியம் டிஃபைன் பண்ணுவாங்க. இதை ஜஸ்ட் பாருங்கள், இதை பற்றி டீட்டெயிலாக நான் வேறு வீடியோவில் பண்ணுறேன்.
ஸோ மேக்ஸிமம் காஸ்ட் ஆஃப் தி ப்ராஜெக்ட் admissible under manufacturing sector is 50 lakhs, service sector is 20 lakhs. ஒரு குடும்பத்தில் ஒருத்தருக்கு மட்டும்தான் இந்த சலுகை இருக்குது, சரிங்களா? அண்ட் ஆல்சோ இது ஒரு புது ப்ராஜெக்டாக இருக்கணும். சலுகை ஒரு தடவை தான், ஃபஸ்ட் ஜெனரேஷன் ஆண்டர்ப்ரனராக இருக்கணும். இதெல்லாம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் ஜென்ரல் கேட்டகரியை சேர்ந்தவங்களாக இருந்தீங்கன்னா 10%, 10% ஆஃப் தி ப்ராஜெக்ட் காஸ்ட் அதுதான் ஓன் கான்ட்ரிபியூஷன். வீக்கர் செக்ஷனாக இருக்கீங்க அப்படின்னா 5% ஆஃப் தி ப்ராஜெக்ட் காஸ்ட். ரைட். 18 வயசு முடிஞ்சிருந்தால் போதும். உங்களுடைய பிஸ்னஸ் பிளான் அதோடைய வேல்யூ மதிப்பு 10 லட்ச ரூபாய்க்கு மேலே இருக்குது மேனுஃபேக்சரிங் செக்டார்னா, இல்லை 5 லட்ச ரூபாய்க்கு மேலே இருக்குது சர்வீஸ் செக்டார்னா, குறைஞ்சது நீங்கள் 8வது படிச்சிருக்கணும். நீங்கள் 8வது படிச்சிருந்தீங்கன்னா பிரச்சனையே, 8வது படிச்சிட்டிங்க அப்படின்னா பிரச்சனையே இல்லை. 50 லட்ச ரூபா வரைக்குமே நீங்கள் அதோடைய அட்வான்டேஜ் நீங்கள் எடுத்துக்கலாம். ஆனால் 8வது படிக்கலை அப்படின்னா அப்போவும் இந்த ஸ்கீமில் நீங்கள் எலிஜிபிள் தான். ஆனால் அந்த இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சரிங்னா 10 லட்சம் கீழே போயிடும், சர்வீஸ் செக்டார்னா 5 லட்சம் கீழே போயிடும், சரிங்களா? நம்ம எல்லோரும் படிச்சிருப்போம் கண்டிப்பாக, அதனால் பிரச்சனை இல்லை. 50 lakhs வரைக்கும் நம்ம அவைல் பண்ணிக்கலாம். ரைட். ஸோ நியூஸில் வந்துச்சு, கிட்டத்தட்ட 300 கோடி ரூபாய் வரைக்கும் 8794 பேருக்கு கேவிஐசி இந்த ஸ்கீம் மூலயமா பணம் கொடுத்துருக்காங்க. அந்த இன்ஃபர்மேஷன் பிஐபியில் வந்துச்சு. அதனால தான் இந்த டாபிக் பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணுறோம். இந்த டாபிக் பற்றி நல்லா விரிவாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் யூபிஎஸ்சி ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லையும் அதை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். யாருக்கெல்லாம் தமிழில் கரண்ட் அஃபேர்ஸ், யூபிஎஸ்சி கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும் இல்லை, எனக்கு கொஞ்சமாக நிறைய சீரீஸ் ஆரம்பிக்க போகிறேன். தமிழில் யூபிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு குவாலிட்டியான கண்டென்ட் உங்களுக்கு நம்ம சேனலில் கிடைக்கும். இதே வீடியோ நீங்கள் இங்கிலீஷில் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நான் இங்கிலீஷ்லேயே சேனல் வச்சுருக்கேன், சிம்பிளி கரண்ட் அஃபேர்ஸ் ஸ்பேஸ் இங்கிலீஷ். அது ரொம்ப காலமாக பண்ணிக்கிட்டு தான் இருக்குது. தமிழ்லையும் பண்ணுங்கிறதுக்காக தான் தமிழில் சேனல் ஆரம்பிச்சிருக்கோம். உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ நீங்கள் அந்த சேனலை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் முக்கியமாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இந்த ஸ்கீம் யூபிஎஸ்சி ஆஸ்பிரண்ட்ஸ்க்கு மட்டுமான ஒரு ஸ்கீமாக கிடையாது. யாருக்கெல்லாம் பிஸ்னஸ் பண்ணணும் என்ன இருக்கோ இந்த கண்டிஷன்ஸ்லாம் மீட் பண்ணுற மாதிரி இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, இப்போ இந்த டாப்பிக்கை பேஸ் பண்ணி கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் ஒரு கொஸ்டின் செட் பண்ணுங்கள். இதுக்கு முன்னாடி வீடியோஸில் நிறைய பேர் கொஸ்டின் செட் பண்ணுறீங்க, நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். ரொம்ப சந்தோஷம். இதை நம்ம எல்லா வீடியோக்கும் இங்கே பண்ண போகிறோம். நம்ம எல்லா வீடியோக்குமே எல்லாருமே இதை பார்க்குற எல்லாருமே ஒரு எஃபர்ட் எடுத்து கொஷினை நீங்கள் செட் பண்ணுங்கள். செட் பண்ண கொஷினை சால்வ் பண்ணுங்கள். ஒரு கொஷினை செட் பண்ணும்போது தான் நமக்கு முழுமையான கிளாரிட்டி வரும். உங்களுக்கு முழுமையான கிளாரிட்டி வந்திருக்காங்கிறதே நான் உங்கள் கொஷினை படித்து பார்க்கும்போது நான் புரிஞ்சுப்பேன், சரிங்களா? ஸோ செட் பண்ணுங்கள். அண்ட் உங்கள் ஃபீட்பேக், உங்களுக்கு என்ன தோணுதோ அந்த ஃபீட்பேக்கை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. உங்கள் ஃபீட்பேக் தான் எங்கள் டீமோட மோட்டிவேஷன். ஸோ கண்டிப்பாக உங்கள் ஃபீட்பேக் கொடுங்க. உங்களை அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரம் குணா மதிவாணன்.